தூதுக்கா தின்னுக்குண்ட தூதுக்கா திக்க தூதுக்கா தின்னுக்குண்ட தூதுக்கா இப்படின்னு சொன்னாக்கா இந்த பீட்டை கொடுக்குறேன்னு சொன்னா வீட்டில் ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வாழ்க்கையில சின்ன பசங்களுக்கு அடுத்த தலைமுறை தம் அடிக்கலாம், ஆனா உன்னோட தம் போயிடும். அடிக்காத தம்மு. நான் ட்ரம் அடிக்கிறேன், அதான் ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறேன். தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தனி மனித ஒழுக்கத்தை இழக்க மாட்டேன். அதனால தான் டிஆர் இன்னைக்கும் அதே எனர்ஜியோட இருக்கேன். இடையில யாரோ அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்லை, அவரால் நடக்க முடியாது, அவரால் பேச முடியாது, அவருக்கு முடியலாம், ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரிலாம் 1000 நக்கல் நையாண்டி கிசு 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 கிசுங்கல் என்ன வேணா வரட்டும், நானா இருப்பேன். இன்னொன்னு, இவ்வளவையும் எடுத்துட்டு யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதான் போட போறீங்க. அதுக்காக இஷ்டத்துக்கு வேற பிரஸ் மீட்டிங்ல போனா நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு பாக்குறேன். இன்னொன்னு, நான் உங்களை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு நான் ஒரு ரீரிலீஸ் பண்றேன், ஒரு டிஆர் டாக்கீஸ்னு ஒரு நிறுவனத்தை, ஒரு ஓடிடி ஆரம்பிக்க போறோம், அதுலயே ஒரு யூடியூப் நடத்துறேன். டிஆர் டாக்கீஸ் படம், இது மூலமா கிட்டத்தட்ட ஒரு 10-12 படத்தை ரீரிலீஸ் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய டார்கெட். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் ஏதோ இந்த காலத்துல படம் பண்றேன்னு, நான் என்ன வடசென்னைக்கு போட்டியா படம் பண்றேன்னு சொன்னேன். ஏயா எஸ்டிஆர் எங்க, டிஆர் எங்கயா, வெற்றிமாறனுங்க, டிஆர் எங்கயா? கூலி படத்துக்கு ப்ரமோஷன் பாடிருக்கீங்களா? கூலி பாடத்துல ப்ரமோஷன் பாடினா அனிருத் அடுத்த தலைமுறையில அனிருத் என் பையனுக்கு ஃப்ரெண்டு. அனிருத் எனக்கு ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்ட் இல்ல, அனிருத் எனக்கு ஃப்ரெண்டு. அதனால அவர் என்ன கூப்பிட்டு பாட, அதெல்லாம் ஒரு அன்பால பாட வைக்கிறது. அம்மாடி ஆத்தாடி அப்பா நீ தான் பண்ணணும்னு என் பையன் சொல்றாரு. என்ன காரணம்? அவங்க அப்பாவோட வாய்ஸ் அவருக்கு பிடிக்குது, எனக்கு என் பையனோட வாய்ஸ் பிடிக்குது. இதான் அதுல அவரு. நன்றி சார். ஐயோ இன்னொன்னு சார், தயவு செய்து இன்னொன்னு, அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதன் ஒவ்வொரு டைப்பா இருப்பான். நான் ஒரே ஒரு விஷயம், இதை மட்டும் பஞ்சா சொல்றேன். நான் அமெரிக்காவுக்கு போய் 3 years பேக் நான் அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதாவே இல்லை, நான் இங்கே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன் பையன் அவர் ஆசைப்பட்டாரு. அப்பா, வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நீங்க செஞ்சிருக்கீங்க. நான் ஒரு மகனா உங்கள்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான். ஒரு தந்தைக்காக நீங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், எனக்காக நீங்க வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னார். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இல்லை சிலம்பு, எதா இருந்தாலும் நான் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆனா கூட என்னுடைய என் தாய்மண்ணில் தான் எதா இருந்தாலும் இருக்கணும்னு. என் பையன் இல்லை நீங்கள் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு. அமெரிக்காவில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது என் வாழ்க்கையில் இறைவன் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணிட்டான். எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்துட்டான். நான் மாறிட்டேன். நான் இப்போ இந்த கேள்வி கேட்குறேன், நான் மாறிட்டேன். நான் இப்போ மேக்சிமம் அனாவசியமாக எதுக்கும் போகக்கூடாது. வம்பு எல்லாருக்கிட்டையுமே காட்டணும் அன்பு, எனக்குள்ள வந்துடணும் அந்த மாதிரி ஒரு பண்பு. இதான் எனக்குள்ள எனக்கு ஏற்பட்ட மாற்றம். இவ்வளோ நேரம் நல்லா அமைதியாக இருந்தேன், இப்போ மட்டும் இந்த இதுக்கு முன்னாடி ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொல்லி அனுப்பிச்சாங்க, நீங்கள் எமோஷ்னலாக ஆகாதீங்க, எமோஷ்னலாக ஆகக்கூடாது அப்படின்னு. இப்படி இதற்கே எமோஷ்னலாக ஆகக்கூடியதுல நீங்கள் இந்த அரசியல் கிரசியல் அதெல்லாம் எனக்கு வேணும்.